ஒன்ஸ் அகெயின் வெல்கம் பேக் டு சித்து ஸ்டஃபி. இந்த வீடியோவில் நம்ம டஃபியோட பேக் டயர் வந்துட்டு ரொம்ப தேஞ்சு போச்சு. லாஸ்ட் வீடியோ 15,000 கிலோமீட்டர்ஸ் ரிவ்யூவில் கூட போட்டிருப்பேன். ஃபுல்லாக வந்துட்டு பேக் டயரு ஃபுல்லாக போயிடுச்சு. ஸோ நான் காட்டுறேன் எப்படின்ட்டு. ஸோ அதை போயிட்டு இப்போது நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். மோஸ்ட்லி வந்துட்டு மேக்ஸிஸா இல்லை MRFா இல்லை அப்போலோவா இல்லை CEAT நம்ம பண்ணலாமா அப்படிங்கிறத போகும்போது நான் சொல்கிறேன். அதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் ஆகுது, நான் எங்கே சேஞ்ச் பண்ணேன் என்ன அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, பேக் டயர் வந்துட்டு தான் ஃபுல்லாக தேஞ்சிருக்கு. ஃப்ரண்ட் டயர் வந்து இன்னுமே போயிட்டுருக்குது. அதனால் நான் ஃப்ரண்ட்டு சேஞ்ச் பண்ண போகிறதில்ல, பேக் டயர் தான் சேஞ்ச் பண்ணலாம். CEATோடது மோஸ்ட்லி 10,000 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். நான் கொஞ்சம் நல்லா தான் ஓட்டுறேன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் 15 வரைக்கும் வந்திருக்கு. அந்த இது ஃபுல்லாக தேஞ்சிருந்துச்சா. ஸோ எங்கே நீங்கள் ட்ராவல் பண்ணுறதா இருந்தாலும் வெயிட்டான வெஹிக்கிள் வந்துட்டு க்ரிப்பு கண்டிப்பாக கிடைக்காது. எனக்கு அந்த இஷ்யூஸ் கொஞ்சம் இருந்துச்சு. அதனால தான் இப்போ கண்டிப்பாக இந்த அளவுக்கு ஓட்டியாச்சு, ஸோ மாற்றி தான் ஆகணும் அப்படின்ட்டு மாற்றுறதுக்காக போயிட்டுருக்கோம். எனக்கு இந்த ஒரு 5 பிராண்ட் வந்துட்டு எனக்கு மைண்டில் ஸ்ட்ரைக்கிங் ஆகிட்டே இருந்துச்சு. அப்போலோ, CEAT, MRF, Reise அண்டு MAXXIS அப்படின்ட்டு. இதில் எல்லாமே வந்துட்டு க்ரிப் பேட்டர்ன் நான் பார்த்துட்ருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கிற க்ரிப் பேட்டர்னா அது CEATோடது தான். அண்டு CEATோட டயர் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பாஞ்சி, கொஞ்சம் க்ரிப் நல்லாயிருக்கும், பட் கொஞ்சம் ஸ்பாஞ்சி ஈஸியாக தேஞ்சிரும். அப்படிங்கிறதுனால தான் நான் வந்துட்டு CEAT போகலாமா வேணாமாங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்கிறேன். ப்ரைஸ் பாயிண்ட்டும் பார்த்திங்கன்னா Reise வந்துட்டு அரௌண்ட் 3,000 கிட்ட வருது. அப்போல்லோ வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக 3,200, 300. அதுக்கப்புறம் CEAT வந்துட்டு 3,300, 400 அந்த மாதிரி இருக்குது. மேக்ஸிஸும் வந்துட்டு 3,500, 600 இருக்குது. MRF வந்துட்டு 4,500 கிட்ட இருக்குது. ஸோ இதனால் வந்துட்டு இன்னொன்று ரால்கோலையும் ஒரு ப்ராடக்ட் போடுறாங்க. ரால்கோட டயர் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோட் டயர் மாதிரி இருக்குது. ஸோ நமக்கு அந்த இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோடுக்கு செட் ஆகாது. ஸோ மல்டிபர்பஸ் டயர் தான் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ க்ரிப்பும் இருக்கணும், அது போக வந்து நல்ல ரொம்ப நாளும் எனக்கு வரணும். அடிக்கடி நம்ம டயர் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்க முடியாது. அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு MRF போகலாம். கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் உங்களுக்கு இதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும். ஒரு 20,000 கிலோமீட்டர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்துட்டு வண்டி ஓடும் அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூஸ்லேருந்து எல்லாமே சொன்னதுனால கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அதுக்கு போகலாம் அப்படின்ட்டு MRF ஷோரூம் தான் நான் போயிட்டுருக்கிறேன். ஸ்ரீஹரி டயர்ஸ் அப்படிங்கிற அந்த ஷோரூம் தான் எங்கே இருக்குன்னா தொமசந்திரா கிட்ட, சர்ஜாபுரம் மெயின் ரோட்டில் தொமசந்திரா சர்க்கிள் கிட்ட இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு நான் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தேன் எவ்வளோ ப்ரைஸ் என்ன அப்படின்ட்டு. 4,500 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்க்ளூடிங் ஃபிட்டிங் சார்ஜஸ் ப்ளஸ் வந்துட்டு இன்னர் டியூபோடு சேர்த்து டயரு, டியூபு, ஃபிட்டிங் சார்ஜஸ் எல்லாமே சேர்த்து 4,500 அப்படின்னாங்க. சரி வாங்க போகலாம். ஆல்மோஸ்ட் அந்த பிளேஸுக்கே வந்தாச்சு. இதுதான் அந்த ஷாப்பு. ரிவ்யூஸ் பார்த்தேன், எனக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்க என்னங்கிறத பார்க்கலாம். இதை பாருங்கள், இது எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங் தான். ஸோ ஆன்லைனில் வாங்கி ஃபிட் பண்ண கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சா ஆன்லைனில் வாங்குறதுக்கு வாரண்ட்டி கிடையாது. ஸோ பெட்டர் நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் ஷோரூமில் வாங்குங்க.
மேக்ஸிமம் வந்துட்டு இந்த மாதிரி மெக்கானிக் ஷாப், லோக்கல் லெவல் மெக்கானிக் ஷாப் இல்லாமல் இந்த மாதிரி டயர் சேஞ்ச் பண்ணுறது கொஞ்சம் மிஷின்ஸ் வச்சுருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அலைன்மெண்ட் எல்லாமே கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணுங்கள். எங்கே போனாலும் சரி, நீங்கள் எந்த டயர் மாற்றுறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஷாப்ஸ் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ரொம்ப லோக்கல் ஷாப் போகாதீங்க, அந்த ரிம்மெல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஓகே தான், எனக்கு ப்ராப்ளம் இல்லை, நல்லா தான் இருக்குது. என்னோடய பழைய டயர் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதையும் நான் வாங்கி வச்சுக்கிறேன் CEATக்கு. ஏன்னா இது வந்துட்டு நிறைய பிளேஸுக்கு நான் போனதுனால எனக்கு கொஞ்சம் ஒரு மெமரியாக இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் இந்த டயரும் டியூபும் வந்துட்டு கையில் வச்சுக்கிறேன். ஸோ இது எல்லாமே முடிஞ்சாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பில்லு, 4500 rupees நான் பே பண்ணிட்டேன். டயர் நல்லா தான் இருக்குது, பார்க்க நல்ல சாலிடாக இருக்குது. நிறைய grip பேட்டர்ன் வந்துட்டு நல்ல டெப்த் இருக்குது. ஸோ குட்டி குட்டியான ஆணி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்தளவுக்கு உள்ளே இறங்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பஞ்சர் என்ன கண்டிஷன் தெரில. நம்மளோட CEAT வந்துட்டு ஒரே ஒரு டைம் தான் லைஃப்பில் இது வரைக்குமே பஞ்சராக இருக்குது என்னோடய வண்டி. அந்தளவுக்கு பெட்டராக தான் இருந்துச்சு எனக்கு. MRF அதை விட ஸ்ட்ராங்கு தான் கொஞ்சம், எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரில. சரி வாங்க நம்ம ஓட்டி பார்க்கலாம் எந்த அளவுக்கு grip இருக்குது ரோட்டில் அப்படின்ட்டு. இந்த கட்லாம் போகும்போது நல்லா இருக்குது. ஓரளவுக்கு grip வந்துட்டு எனக்கு பெட்டராக தான் இருக்குது. மேபி கொஞ்சம் தேஞ்சது டயர் கொஞ்ச நாளாக ஓட்டினதுனால அதை விட இது பெட்டராக தெரியுது. நம்ம ஓட்ட தான் தெரியும். சப்போஸ் இன்ஸ்டாகிராம் எதுலையாச்சும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு 1 வீக் நான் ஓட்டினதுக்கப்புறம் எப்படி இருக்குதுங்கிறத நான் சொல்கிறேன். சரி வாங்க ஃபஸ்ட்டு போய் நிப்பாட்டிட்டு பேசலாம். ஸோ நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு டயரை. ஓட்டும் போது கொஞ்சம் அப்படி இப்படின்னு வண்டி எடுக்கும் போதோ பிரேக் அடிக்கும் போதெல்லாம் நல்லா க்ரிப்பாக தான் இருக்குது. மேபி இந்த டயர் நான் ரொம்ப நாளாக ஓட்டி தேஞ்சதுனால இது வந்துட்டு இப்போ நியூ க்ரிப் இருக்கிறனால க்ரிப்பாக தெரியுதா என்னன்னு தெரில. CEATக்கும் MRFக்கும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நம்ம பார்க்கலாம் வண்டி ஓட்ட நான் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். நான் ஓட்டிகிட்டு வந்த வரைக்குமே வந்துட்டு பெட்டராக தான் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்துட்டு எல்லாமே பார்த்துருப்பீங்க, 4500 ஆச்சு. ஃபிட்டிங் சார்ஜ் எல்லாமே சேர்த்து வித் டியூப் அண்ட் டயர் ப்ரைஸு வித் ஃபிட்டிங் சார்ஜோடு சேர்த்து நான் அதோடது ஸ்க்ரீன்ஷாட் காட்டுறேன், பார்த்துக்குங்க. ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then stay tuned. Sit the stuffy. Bye.